கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் யாத்ராகமம் 29ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். புளிப்பில்லா அப்பத்தையும் எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லா அதிரசங்களையும் எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லா அடைகளையும் கோதுமையின் மெல்லிய மாவினால் பண்ணி. ஆம், எனக்கு அன்பானவர்களே, நாம் அனைவருமே கேக்கை விரும்பி சாப்பிடுவோம். அது நிறைய ஃப்ளேவரில் உள்ளது. கிறிஸ்மஸ் என்றாலே கேக் தான் ஞாபகம் வரும். கேக்கை நாம் பிறருக்கு கொடுத்து மகிழ்கிறோம். அதுபோல பழைய ஏற்பாட்டில் பஸ்கா பண்டிகை ஆசரிக்கும் போது புளிப்பில்லா அப்பத்தை சாப்பிட்டார்கள் என்று வேதத்தில் படிக்கிறோம். லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், நீ படைப்பது தட்டையான சட்டியில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியானால் அது எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லா மெல்லிய மாவினால் செய்யப்பட்டதாய் இருப்பதாக என்று வாசிக்கிறோம். போஜன பலி செலுத்தும் போது மெல்லிய மாவினால் செய்யப்பட்ட புளிப்பில்லா அப்பம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானந்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீசர்களிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் ஜனங்களுக்கு எல்லாரும் சாப்பிட்ட பின்பு 12 கூடை நிறைய எடுத்தார்கள். நாமும் நம்மிடம் உள்ளதை இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். கேக் என்பது மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அதை கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு பகிர்ந்தளிக்கும் போது இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். மிகவும் இரக்கமுள்ள கர்த்தாவே, கொடுக்கும்போது கிடைக்கிற ஆசீர்வாதத்தை நாங்களும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. அன்பின் ஆவியை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாருங்க. நாங்களும் பிறரிடத்தில் அன்பு செலுத்தவும், பிறரை நேசிக்கவும், பிறருக்கு கொடுத்து உதவி செய்யவும் எங்களை தகுதிப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.